தாவேக தலைவர் விஜய் அவர்களது மனைவி விவாகரத்து கோரி மனு அளித்திருக்கக்கூடிய இந்த செய்தி பூதாகரமாகி இருக்கக்கூடிய சூழல்ல சங்கீதா அவர்கள் ஜீவனாம்சம் கோரியிருந்தார். அதனை விஜய் தர மறுத்துவிட்டார் என்று சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு தொகை ஜீவனாம்சமாக கோரியிருந்தார்? உங்களது கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பாக தற்பொழுது நாம் இன்னொரு முக்கியமான தகவலையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது அந்த குறிப்பிட்ட நடிகை யார் என்பதை தாம் தெரிவிக்க விரும்பவில்லை என்று சங்கீதா மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே வேளையில் நீதிமன்றம் விரும்பினால் அந்த நடிகையையும் இந்த வழக்கில் இரண்டாவது எதிர் மனுதாரராக சேர்க்க தாம் தயாராக இருப்பதாக சங்கீதா சார்பில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அந்த நடிகை யார் என்று தெரிவித்து வீண் விளம்பரத்தை தாம் ஏற்படுத்தி கொடுக்க விரும்பவில்லை. அதே போல அதாவது இது தாம் கூறக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரம் இல்லாமல் தாம் குற்றம் சாட்டுவதாக நினைக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் அனுமதி அளித்தால் அந்த நடிகையையும் இந்த வழக்கில் இரண்டாவது எதிர் மனுதாரராக சேர்க்க தாம் தயாராக இருப்பதாக சங்கீதா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் சங்கீதா இந்த மனுவில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது தமக்கு உரிய நிரந்தர ஜீவனாம்சத்தை வழங்க விஜய்க்கு உத்தரவிட வேண்டும். எவ்வளவு தொகை என்று அவர் குறிப்பிடவில்லை. ரீசனபிள் பர்மனன்ட் அலிமனி இந்த வார்த்தை தான் மனுவில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதாவது ஒரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகையை நிரந்தர ஜீவனாம்சமாக தமக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. அவர் எவ்வளவு என்பதை இந்த மனுவில் குறிப்பிடவில்லை. அது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் பொழுது சங்கீதா சார்பில் அந்த தொகை என்ன என்பது தெரிவிக்கப்படும். விஜய் அதனை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே போல அந்த வழக்கு முடியும் வரை தற்போது அந்த நீலாங்கரை இல்லத்தில் தாம் வசிக்க தமக்கு அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு சமமான ஒரு வசிப்பிடத்தை தமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.